Tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the. Hi friends, Assalamu alaikum. பார்த்தீங்கன்னாக்கும் இது பெருநாளுக்கு முதல் நாள் எடுத்த வீடியோ. இது வந்து சாயந்தரம் போல் பூ வாங்குறதுக்காண்டி பூக்காரங்க வந்திருந்தாங்க. எங்கள் ஊர் வந்து வில்லேஜ்னால வந்து நிறையா பூக்காரங்க பூ விற்கிறவங்க வருவாங்க. மல்லிகைப்பூ மட்டும் தான் கொண்டு வந்தாங்க. வீடு தராமல் எல்லா வீட்லையுமே பூ வாங்கிடுவாங்க. ஓகேங்களா? அது வந்து வில்லேஜ் கிராமங்களில் வந்து அப்படி தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துடுவாங்க பூக்காரங்க. பூக்கே வேணுமா கேட்டு வந்துடுவாங்க. எல்லாருமே வாங்கிடுவோம். அதே மாதிரி பூக்காரங்க வந்திருந்தாங்களா, சரி என் பொண்ணுக்கு நான் பூ வாங்கியிருந்தேன். அதோட பூ வாங்கிட்டுங்க. ஆனால் பார்த்தீங்களாக்கும் கெட்டின பூ கொண்டு வர மாட்டாங்க, உதிரி பூ தான் கொண்டு வருவாங்க. அதை நாங்கள் வாங்கி தான் கட்டணும். சரி பூ வந்து மலரமெல்லாம் கட்டினா தான் நம்ம கட்ட முடியும். வளர்ந்துட்டா நம்மளால் கட்ட முடியாதனால சரி ஃபஸ்ட்டு பூ வந்து கட்டி வச்சுட்டு மற்ற வேலையை பார்க்கணும். ஃபஸ்ட்டு பூ வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூவை கட்டி ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சிட்டோமாக்கும் காலைல சூப்பராக வளர்ந்து நல்லாயிருக்கும். நான் 100 பூ வாங்கியிருந்தேங்க. அது நல்லா நிறைய, இந்த பூவே போதுமானதாக இருந்துச்சு, நல்லா நிறையா இருந்தது. அப்படியே கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நம்ம தனியாக உடிச்சு அரைச்சி வச்சுக்கிற போகிறோம். ஏங்கிட்டலாக்கும் நம்ம காலில் வந்து ரெடி பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காண்டி வந்து இஞ்சி பூண்டுலாம் இப்போ உரிச்சு எடுத்துக்கிற போகிறேன். உரிச்சு எடுத்துட்டு காலோடு அரைச்சிக்கிறேன். இப்போ அரைக்க மாட்டேன். இதை வந்து கட் பண்ணி வச்சிட்டோமாக்கும் காலை அரைச்சிக்கலாம். அதனால் இப்போ ஃபுல்லாக உரிச்சு எடுத்துக்கிற போகிறோம். பார்த்தீங்கன்னா நான் மதனை வைக்க ஆரம்பித்தாச்சு. நைட்லலாம் வைக்க முடியாது, தூக்கமாக வரனால இப்போயே நான் வந்து ஒரு கையில் மட்டும் மதன் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த கையில் வந்து பார்த்திங்கனாக்கும் நம்ம நைட்டில் வைக்க போகிறோம். இந்த கையில் மட்டும் ஃபஸ்ட் மதம் வச்சுக்க போகிறோம். மதம் இல்லாமல் பெருனா கிடையாதுங்க. பொதுவாகவே மருதாணியும் பூ இல்லாமல் பெருனா கிடையாது. ஓகேங்களா? அந்த கிராமங்களில் இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு. எப்படி டிசைன் எப்படி இருக்கும் பாருங்க, நல்லா இருக்கா? ஊரில் பார்த்திங்கன்னா இது வில்லேஜ்னால வீடு தவறாமல் பூ வாங்கிடுவாங்க, எல்லாருமே வாங்கிடுவாங்க. அதே மாதிரி எல்லார் கையிலையுமே மருதாணி இருக்கும். இப்போ மருதாணி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம மடக்கு பூரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாவு பசங்க வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 கிலோ மைதாவுக்கு 100 கிராம் டால்டா ஊற்றினமாக்கும் நமக்கு நல்லா மொறு வந்து இருக்காங்க. ஒரு மாதம் சொன்னது தான் நான் செய்ய போகிறேன். இப்போ வந்து அதே உடைக்கணும். இப்போ டால்டா சேர்த்து நான் டால்டா வந்து உருக்கி ஊற்றிக்கலாம். நான் வந்து அப்படியே ஊற்றுறேன். அதை லைட்டாக வந்து சுடுதண்ணி ஊற்றி அதை மெல்ட் ஆக்கி போகிறேன். இப்போ தூங்க மாட்டியா? நீ ஃபுல்லாக இருப்போம், தூங்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய வேலை இருக்கு இல்லையா? அது பிறந்ததோளுக்கு வந்து காலைல 9 மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுவோம். நாங்கள் அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சு வைக்கிறதுனால காலையிலாம் எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்ய முடியாது. ஓகேங்களா? எல்லா வேலையும் செஞ்சு குளிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப டயர்ட் இருக்கும். அதனால் வந்து முன்கூடியே என்னென்ன வேலையை பார்க்க முடியுமோ முடிஞ்சளவு எல்லா வேலையும் பார்த்து வச்சுருவோம். அதுக்கடுத்து நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு தொழுவு கிளம்பிடுவோம். நமாஸ் படிக்க மாவு பசங்க வச்சு அப்படியே ஒரு 1/2 hour வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பார்த்தீங்களா? மாவு பசங்க பார்த்து 1 மணி நேரம் ஆச்சு. நல்லா மாவு உரிச்சு சேர்ந்துட்டு நான் இந்த 2 தேங்காய் நல்லா பெரிய தேங்காய் எடுத்து உடச்சி வச்சிருக்கேன். இது மட்டும் கொஞ்சம் தப்பாக உடஞ்சிருச்சு. இது எப்படி துருவ போகிறேன்னு தெரில. சரி பார்ப்போம். இந்த துருவ பார்த்தீங்கன்னாக்கும் நான் வந்து மகாராஷ்டிரா இருக்கும்போது வாங்கினது. அப்படி நம்ம கவுண்டர் டேப்பில் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம நின்றுட்டே துருவ மாதிரி ஈஸியாக இருக்கும். நம்ம உட்காந்து துருவதோடு இது நின்றுட்டே துருவலாமா, ரொம்ப நம்ம எந்த மாடல் கிச்சனை எப்படியா இருந்தால் கூட நான் செட் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்து இந்த டாப்பில் வச்சுக்கலாம். ஃபுல்லாக ஸ்டப்பிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் இந்த இது வந்து எப்படி செட் பண்ணுங்க உங்களுக்கு காட்டுறேன் நான். நல்லா நிற்கும். டைட்டாக மாட்டிட்டோமாக்கும் அப்படியே வந்து நல்லா நின்றுக்கிறோம். நம்ம வந்து நின்றுட்டே துருவு ஈஸியாக இருக்கும். உட்காந்து துருவது கூட கஷ்டமாக பார்த்தீங்களா? நின்றுட்டு துருவலாம். அதுக்கான இது வாங்கினேன். சரி துருவிடலாங்க. உட்காந்து நின்று துருவ ஈஸியாக இருக்கும். அது கவுண்டரில் போனால் இந்த சிமெண்ட் நல்லா வழுக்குறது. அதனால் கீழே துணி வச்சுருக்கேன். இப்போ துருவிட்டு பார்க்கலாம். துருவோடு அப்படியே சேர்க்கத்தமாக்கும் நமக்கு வந்து பூரி வந்து கெட்டு போகாமல் நம்ம உள்ளக்க தேங்காய் இருக்கும். அதனால் லைட்டாக வதக்கிட்டு வச்சமாக்கும் சூப்பராக இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதையும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து வதக்கி எடுத்துக்கிற போகிறோம். ஏன்னா ஈரப்பதமாக இருக்கு பார்த்தீங்களா? அது இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான்.
நமக்கு சீக்கிரம் தேங்காய் வந்து கெட்டு போயிடும். இதுக்கு வந்து கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக தான் இருக்கணும். லைட்டாக அந்த நமக்கே தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இது இல்லாமல் நமக்கு கொஞ்சம் உதிரியாக இருக்க மாதிரி இருக்கும். பூந்தி வச்சு பூசி நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அங்கே போன வருஷம் நோம்பரில் வந்து ஜிலேபி வச்சோமா, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பூந்தி வச்சுருக்கேன் அப்படி பக்கத்து வைப்பேன். அந்த மடக்குது இருக்கட்டும் இன்னும் தெரியும். பார்த்தீங்களாக்கும் பூரிலாம் சுட்டாச்சு. மணி பார்த்தீங்கன்னா மணி 1 மணிக்கு மேலே ஆச்சு. 1 மணி மணி 1 மணி ஆச்சு. இப்போ பூரி மட்டும் சுட்டுருக்கு. நாங்கள் தூங்கிட்டு 3 மணிக்கு திரும்ப எழுந்திக்கணும். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ பார்க்கலாம் ஏன் இவ்வளோ பூரி தான் இப்போ செஞ்சுட்டு நினைக்கலாம். ஆனால் நாங்கள் உடனே சாப்பிட கிடையாதுங்க. எப்போயுமே வருஷம் ஈத்து வந்தாலே பிறநாளுக்கு நாங்கள் வந்து வீட்டில் செய்கிறது வழக்கம். இது நாங்கள் இன்றைக்கி சாப்பிட மாட்டோம். அப்படியே வச்சுட்டு ஒரு வாரத்தை அதுக்காண்டி நாங்கள் தேங்காய் பூ வதைக்கிறது. ஒரு வாரம் கழிச்சு சாப்பிட்லாம், 10 நாள் கழிச்சு சாப்பிட்லாம், நம்ம எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் பிறநாளைக்கு கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் ஒரு திருப்தி இருக்கும். இதை வந்து நல்லா தூக்கிட்டு போட்டு வச்சுருக்கோம். டப்பாவில் போட்டு நம்ம பெருநாளாம் கழிச்சப்போ சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்களா? காலையில் இதை சாப்பிட்டுட்டு தாங்க நாங்கள் நமாஸ் படிக்க போவோம். மடக்கு பூரியும் பாயாசமும் செஞ்சு சாப்பிட்டு தான் நாங்கள் நமாஸ் படிக்க போவோம், தொழுகைக்கு போவோம். இப்போ பார்த்தீங்களாக்கும் மடக்குப்பூரி சுட்டுட்டு தூங்குறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சுங்க. அதான் 3 மணிக்கு எந்திரிக்க முடியல, டயர்டாக தூங்கிட்டோமா. இப்போ தான் ஒரு 4 மணி இருக்கும், 4:30க்குள்ளே தான் இருக்கும். அவனை விட நம்ம டயத்தான் கூட சரியாக நான் பார்க்கல. அப்போ தான் எந்திரிச்சு கடக்குன்னு வேலை பார்க்கணுமே சொல்லிட்டு வந்து கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பிரெட் அல்வா பசங்க கேட்டான்னு சொல்லி பிரெட் அல்வா உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்தில் டீ வந்து கொச்சிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி குலோப்ஜாம் வந்து செஞ்சு வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. என் பசங்களாம் எந்திரிக்க முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் தொழுகைக்கு கிளம்பணும். المسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذريته. قال نبينا صلى الله عليه وسلم أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه وأشدهم في أمر الله وأشد للعباس رضي الله تعالى عنه ومرضه مغفرة الله يدعو وذاتنا. காசு இடம் இல்லையா? ஏதாவது இருக்கு? வாங்க உள்ள போ. நீ அப்படியே போ. வசி போயிட்டாரா? ஷா வந்துட்டியா? ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். ஈத் முபாரக். வசி வைக்கணும். எல்லாரும் ஈத் முபாரக் சொல்லுங்க. ஈத் முபாரக் ஃப்ரெண்ட்ஸ். ஈத் முபாரக். ஆனால் இப்போ தான் தொழு போய்ட்டு வந்திருக்கோம். இனிமேல் தான் எல்லா வேலையும் பார்க்கணும். அவசரத்தில் புடவெல்லாம் சும்மா நைட்டி போட்டு தொழுவிட்டு வந்தாச்சு. இனிமேல் தான் நான் புடவெல்லாம் கட்டணும். நான் வெறும் நைட்டி போட்டு தொழுவிட்டு வந்தாச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு லேட்டாக தான் எழுந்திரிச்சது. இன்றைக்கி அவ்வளோவா என்னால் முடிஞ்ச அளவு தான் விளாக் எடுத்திருக்கேன். ஈத்துடைய விளாக் வந்து இன்ஷால்லாம் அடுத்து பார்க்க. நானும் எப்படி முயற்சி பண்ணேன், என்னால் எடுக்க முடியல. பசங்க தூங்கிட்டாங்களா, எனக்கு எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. கொஞ்சம் டென்ஷனாக இருந்துச்சு, அதை விட்டுட்டேன். சரி முடிஞ்சு பக்கத்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்யணும், சாப்பிடணும், பசிக்கிற செய்து பசிமை வர காணும். நான் சமைக்கும் உங்களை பார்க்குறேன். ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டு நாஷ்டா வந்து பூரி, சிக்கன் குழம்பு, மதியத்தான் மட்டன் பிரியாணி செய்யப்படும். ஸ்வீட்டில் செஞ்சு பாயாசம் இருக்குது, குலோப்ஜாமுன் இருக்குது. ஆனால் இப்போ எடுத்து சாப்பிட்ற மாதிரிலாம் இப்போ பசிக்குது. சாப்பிட்டுட்டு
அடுத்து பார்க்கலாம். நம்ம வந்து பிரியாணியோட சேர்த்து சாப்பிடலாம் ஸ்வீட்டை வந்து. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கோங்க. காலை நாஷ்டா சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம தூக்கம். நைட்லாம் விழிச்சிருந்ததுக்கு அப்படியே தூங்கிட்டோம். லேட்டாக தான் இருந்துச்சு. நான் பிரியாணி சமைக்க நான் எடுக்கவே இல்லை வீடியோ வந்து. ஆனால் பிரியாணி செம்மையாக வந்துருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது. பசங்க மைனஸ்லாம் செஞ்சுருந்தாங்க. சிக்கன் 65 போட்டோம்னா அதுக்கு மைனஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு பசங்க ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, ரைத்தா, கத்தக்காய் சட்னி தாங்க இன்றைக்கி ஈத்துக்கு எங்கள் வீட்டு ஸ்பெஷல் வந்து. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஈத் இந்த வருஷம் சூப்பராக போச்சு. முடிஞ்சளவு விளையாடுறதுக்கு இன்ஷால்லா பக்ரீத்து பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி ஈத்து போச்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.